ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யாரை பற்றி அப்படின்னா கிளியோபெட்ராவோட லைஃப் ஹிஸ்ட்ரியை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இவங்க எகிப்த் சிவிலைசேஷனில் ஒரு மிகப்பெரிய போற்றக்கூடிய குயினாக இருந்தாங்க. கிளியோபெட்ரா அலெக்சாண்டர் ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. நிறைய கிளியோபெட்ராஸ் இருக்காங்க, ஆனால் நம்ம பார்க்க போகிறது கிளியோபெட்ரா 7. ஸோ அந்த காலகட்டத்தில் கிளியோபெட்ராவோட அப்பா எகிப்து நாட்டை ஆண்டுட்டு இருந்தார். திடீர்னு ஒரு நாள் கிளியோபெட்ராவோட அப்பா இறந்து போகிறாரு. அவர் இறந்து போகும்போது கிளியோபெட்ராவுக்கு 18 வயசு. அவர் இறந்து போகிறதுக்கு முன்னாடி கிளியோபெட்ரா தான் எனக்கு அப்புறம் இந்த நாட்டை காப்பாற்ற போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இறந்துட்டாரு. அதனால கிளியோபெட்ரா 18 வயசுலேயே குயினாக மாறுறாங்க அந்த நாட்டுக்கு. ஆனால் எகிப்தில் ஒரு ரூல்ஸ் இருந்துச்சு, என்னென்னா குயின் மட்டும் தனியாக ஆளக்கூடாது, அதாவது கிங் இல்லாமல் எந்த குயினும் ஆளக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால் அவங்க கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காக அவங்களோட பிரதரையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கிளியோபெட்ராவுக்கும் அவங்களோட பிரதருக்கும் கிட்டத்தட்ட 10 வயசு டிஃப்ரென்ஸு. அந்த காலகட்டத்தில் எகிப்தில் அக்கா தம்பி அண்ணன் தங்கச்சிலாம் கல்யாணம் பண்ணுற மாதிரி ஒரு வழக்கமும் இருந்துச்சு. ஸோ அவங்களோட பிரதரையே கல்யாணம் பண்ண கிளியோபெட்ரா அரசாட்சியை அழகாகவும் பிரேவாகவும் நடத்தினாங்க. அந்த காலகட்டத்தில் எகிப்தில் க்ரீக்கோட கல்ச்சர் தான் ஃபாலோ பண்ணாங்க. ஆனால் கிளியோபெட்ரா வந்ததுக்கப்புறம் எகிப்தோட கல்ச்சர் தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு எகிப்த் கல்ச்சர் அப்படின்னு ஒன்று தொடங்கி வச்சாங்க. ஸோ இப்படி நிறைய நல்லது பண்ணி எகிப்து நாடே போற்றக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய குயினாகவும் ஆகுறாங்க. இதனால பொறாமை அடைஞ்ச இவங்களோட பிரதர், அதாவது அந்த நாட்டோட ராஜா, என்னடா இது நம்மளும் தான் இருக்கோம், நம்மளான யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க, இவ்வளோ மட்டுமே மதிக்கிறாங்க அப்படின்னு நாட்டை விட்டு வெளியே அனுப்புறாரு. கிளியோபெட்ரா என்னதான் பெரிய குயினாக இருந்தாலும் ராஜா சொன்னதை கேட்டுதான் ஆகணும். அதனால கிளியோபெட்ராவும் நாட்டை விட்டு வெளியே வராங்க. ஸோ நாட்டை விட்டு வெளியே வந்த கிளியோபெட்ரா நேராக ரோமுக்கு போகிறாங்க. ரோமை அந்த டைமில் ஜூலியஸ் சீசர் அப்படிங்கிறவர் ரூல் பண்ணிட்டு இருந்தார். ஸோ இந்த ஜூலியஸ் சீசருக்கு கிளியோபெட்ரா மேலே வந்த அஃபெக்ஷனால் கிளியோபெட்ராவை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஆனால் ஜூலியஸ் சீசருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்களும் இருந்தாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஜூலியஸ் சீசருக்கும் கிளியோபெட்ராவுக்கும் சிசேரியன் அப்படிங்கிற ஒரு குழந்தை பிறக்குது. ஸோ இப்போது கிளியோபெட்ராவுக்கு கொஞ்சம் பவர் வந்துட்டு. ஸோ கிளியோபெட்ரா என்ன நினைக்கிறாங்கன்னா, மறுபடியும் எகிப்துக்கு போய் ஆட்சி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்படி எல்லாம் நார்மலாக போயிட்டு இருக்க நேரத்தில் ஜூலியஸ் சீசரை ப்ரூட்டஸ் அப்படிங்கிறவர் கொலை பண்ணுறாரு. ஜூலியஸ் சீசர் இறந்தனால மார்க் ஆண்டனி அப்படிங்கிறவர் ரோம் நாட்டை ஆட்சி செய்கிறாரு. ஸோ இப்போது எகிப்து நாட்டை கிளியோபெட்ரா ஆண்டுட்டு இருக்காங்க, ரோம் நாட்டை மார்க் ஆண்டனி ஆண்டுட்டு இருக்காரு. எகிப்து நாட்டில் மிலிட்ரி அந்த அளவுக்கு இல்லைங்கிறனால கிளியோபெட்ரா போய் ரோம் நாட்டு மன்னன், அதாவது மார்க் ஆண்டனிகிட்ட போயிட்டு ஒரு டீல் பேசுகிறாங்க. அதாவது என்னென்னா, எங்களுக்கு நீங்கள் ப்ரொடெக்ஷன் தாங்க, நாங்கள் உங்களுக்கு அதுக்கு பதிலாக கோல்டு தரோம் அப்படின்னு ஒரு டீல் பேசுகிறாங்க. ஸோ இந்த டைமில் மார்க் ஆண்டனிக்கு கிளியோபெட்ரா மேலே ஒரு லவ் வருது. என்னடா இது கதை இப்படி போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது எனக்கும் இப்படி தான் இருந்துச்சு. ஸோ அடுத்தது மார்க் ஆண்டனியும் கிளியோபெட்ராவும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எகிப்துக்கு போகிறாங்க. ஸோ மார்க் ஆண்டனி என்ன பண்ண ஆரம்பிச்சாருன்னா, தன்னோட ரோம் நாட்டை விட்டுட்டு எகிப்துலேயே இருக்க ஆரம்பிச்சாரு. ஸோ ரோம் நாட்டை அந்தளவுக்கு கவனிக்கல அவர். இதனால கோவமான ஜூலியஸ் சீசரோட பசங்க, அதாவது ஜூலியஸ் சீசரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபுக்கு பிறந்த 2 பசங்களும் மார்க் ஆண்டனி மேலே போர் தொடுக்கணும்னு நினச்சாங்க. அதாவது எகிப்து நாட்டில் தான் இப்போ மார்க் ஆண்டனி இருக்காரு. ஸோ எகிப்து நாட்டு மேலே போர் தொடுக்கலாம் அப்படின்னு நினச்சாங்க. எகிப்து நாடுகிட்ட அந்தளவுக்கு மிலிட்ரி ஃபோர்ஸ் இல்லைங்கிறனால போரில் மார்க் ஆண்டனி தோத்துறாரு. ஸோ மார்க் ஆண்டனி இறந்த செய்தி கேட்டதும் கிளியோபெட்ராவும் சூசைட் பண்ணி இறந்துடுறாங்க. சாகருக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோட கல்லறையும் மார்க் ஆண்டனியோட கல்லறையும் பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாகுறாங்க. ஆனால் உண்மையாகவே 2 கல்லறையும் பக்கத்தில் இருக்கல. கிளியோபெட்ராவோட டெட் பாடி எங்கே போச்சு அப்படின்னு இன்னும் வர ஒரு மிஸ்ட்ரியாகவே இருக்குது. இன்னும் வர நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீழே டிஸ்கிரிப்ஷனில் சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜ் கொடுத்துருக்கோம், அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் டெலகிராம் குரூப்போட லிங்க்கும் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் வேறு எந்த மாதிரிலாம் வீடியோ போடலாம் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.